ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டான யம்மியான குல்ஃபி எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். 2 பெரிய மாம்பழம் வெட்டி எடுத்துருக்கிறேன். அதோட நான் 1.5 கப் பால் எடுத்துருக்கிறேன், அதாவது 350 ml எடுத்துருக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன், இது வந்து 300 ml. இதில் நான் ஹாஃப் யூஸ் பண்ண போகிறேன், 150 ml. ஃபர்ஸ்ட் நாங்கள் மாம்பழத்தையும் பாலையும் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதோடு நான் கண்டென்ஸ் மில்கையும் சேர்த்து திருப்பி பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் வடிகட்டி எடுக்க இல்லை, ஏனெண்டா எனக்கு இதில் தும்புகள் ஒன்றும் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற மாம்பழத்தில் தும்புகள் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதை மாதிரி பாப்சிக்கிள் மோல்டு இருந்ததுண்டா அதில் நீங்கள் விட்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா அப்படி சின்ன சின்ன பேப்பர் கப்ஸ்லையும் நீங்கள் விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இனி இதை டீப் ஃப்ரீசரில் வச்சுருவோம், ஃப்ரீஸ் ஆகட்டும். எங்களோட குல்ஃபி நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டுது. இனி இதை எடுத்துருவோம். ஒரு பாத்திரத்தில் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எடுத்துருக்கேன். இதை நான் இதில் டிப் பண்ணுறேன். இப்படியே இந்த பேப்பர் கப்பில் வச்சதும் இப்படி வந்திருக்கண்டு எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வந்திருக்குது. எங்களோட குல்ஃபி ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.